அன்னைக்கு எப்பவும் போலவே நாக்பூர் காட்டுல காலை பொழுது ஆரம்பிச்சது. நாக்பூர் காட்டுலயே ஒரு இடத்துல மட்டும் இருளான காடு இருந்துச்சு. அந்த இருள் காட்டுக்குள்ள எந்த விதமான பறவைகளும் போகவே போகாது. அன்னைக்கு வெளியூர்ல இருந்து வந்த ஒரு கழுகு அந்த இருள் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த காடை பத்தி அந்த கழுகுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அந்த கழுகும் மேல தூரமா பறந்துக்கிட்டே தன்னோட இரைய தேட ஆரம்பிச்சது. தூரத்துல அதுக்கு ஒரு கேக்கு மரம் தெரிஞ்சது. சரி, அந்த கேக்கை போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த மரத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. பறந்து வந்த கழுகும் அந்த மரத்து பக்கத்துல போய், ஆஹா, என்ன இவ்ளோ கேக் இருக்குது? இத்தனை நாளா ஆச்சு, இங்க உள்ள பறவைகள் யாருமே சாப்பிடலையா? நமக்கு இன்னைக்கு வேட்டைதான். அப்படி அந்த கழுகு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு குருவி வந்துச்சு. அந்த குருவி சொல்லுச்சு, வா கழுகு நண்பா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இதுல இருக்க கேக்கு, சாக்லேட் எல்லாத்தையுமே நீ எடுத்து சாப்பிடலாம். இந்த மரம் உனக்கானது. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஓஹோ, அப்படியா குருவியே, ரொம்ப நன்றி. நானும் ரொம்ப பசியில இருக்கேன். நான் வேற வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். அதனால கொஞ்சமா மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை நண்பா. நீயும் வயிறார சாப்பிட்டுக்கோ. எனக்கு தான் ஒரு உணவு கிடைச்சிருச்சே, நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். நீ அதனால இங்க இருக்க கேக்கெல்லாம் சாப்பிட்டுக்கோ. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குருவி தன்னோட உருவத்தை காட்டுச்சு. ஏன்னா அது ஒரு பேய். கழுகும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே அந்த பேய் குருவி அந்த கழுகை அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. பாவம் அந்த கழுகு. அப்படியே நாக்பூர் காட்டுல நம்ம தன்வி குருவியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. தன்வி குருவி அவங்க பொண்ணு தியா குருவி கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. தியா குருவி ரொம்பவே அதனால எப்பவும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட தியா குருவி கேட்டுச்சு, அம்மா அம்மா, பக்கத்து காட்டுல ஒரு கேக் மரம் இருக்கா. அந்த கேக் மரம் ரொம்பவே டேஸ்டா இருக்குமாம்மா. நாம எத்தனை கேக் வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா. நம்ம சாப்பிட சாப்பிட அந்த கேக் மரம் கேக் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. வாமா, நம்ம ஒரு நாள் போய் அந்த கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வரலாம். இங்க பாரு தியா செல்லம், நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த காட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு. ஏன்னா அது ஒரு இருள் காடு. அந்த இருள் காட்டுக்குள்ள போனவங்க இப்போ வரைக்கும் யாருமே திரும்பி வந்ததில்லை. நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் அங்க இழந்திருக்கோம். அதனால அந்த காட்டுக்குள்ள போகக்கூடாது தங்கம். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி தங்களுக்கு வேண்டிய உணவை எடுக்கிறதுக்காக காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது. வீட்டுல இருந்த நம்ம தியா குருவியோ, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல. என்ன இன்னும் சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ள போய் நானும் கேக் சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு எடுத்துட்டு வருவேன். அம்மா வெளியே போயிருக்காங்க, அம்மா வரதுக்குள்ள நம்ம போயிடணும். இல்லைன்னா நம்மள கண்டிப்பா விட மாட்டாங்க. அப்பதான் நமக்கு ருசியான கேக்கு கிடைக்கும். இறதேடி போன நம்ம தன்வி குருவி திரும்பி வந்து பார்த்ததும் வீட்டுல தியா குருவி இல்லை. அதை பார்த்தோன்னே நம்ம தன்வி குருவிக்கு புரிஞ்சிருச்சு, தியா குருவி அந்த காட்டுக்குள்ளதான் போயிருப்பா. கண்டிப்பா போய் நம்ம எப்படியாவது அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடணும். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி உதவிக்காக தன்னோட தோழியான வர்ணி குருவியை பார்க்கறதுக்காக வேகமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. வர்ணி அக்கா, நம்ம தியா குருவி இருக்கால்ல, அந்த இருள் காட்டுக்குள்ள நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த கேக்கை சாப்பிட்டே தீருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. வாங்க போய் எவ்வளோ சீக்கிரமா கூட்டிட்டு வரலாம். என்ன தன்வி குருவி சொல்ற? அந்த காட்டுக்குள்ள நீ எதுக்காக அவளை விட்ட? அந்த காடு எவ்வளவு ஆபத்தானதுன்னு உனக்கு தெரியுமா? வா சீக்கிரமா போய் அவளை கூட்டிட்டு வரலாம். அப்படி பேசிக்கிட்ட பறவைகள் அந்த காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஒரு வழியா அந்த காட்டுல இருக்க அந்த கேக்கு மரத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கீழ் நோக்கி பறந்துட்டு இருக்கும் போதே ஏற்கனவே கடி வாங்கின அந்த கழுகு பாதி உயிரோட இருந்துச்சு. கழுகுன்னா, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களை யார் இப்படி கடிச்சு போட்டது? ஐயோ, உங்க உடம்பு பூரா ரத்தமா இருக்குதே, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ பறவைகளே, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த மரத்துல ஒரு பேய் பறவை ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னை இப்படி கடிச்சு போட்டுது. நீங்க கண்டிப்பா இங்க இருக்க கூடாது. இங்க இருந்து போயிருங்க ப்ளீஸ். கழுகண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட பொண்ணு தியா இங்கதான் கேக் சாப்பிட வந்தா. ப்ளீஸ் அண்ணா, அவளை பாத்தீங்களா? அவளை அந்த பேய் பறவை எதுவுமே பண்ணலையே. அப்படி தன்வி குருவி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த கழுகு தன்னோட உயிரை விட்டுருச்சு. அங்க அந்த பேய் பறவையும் வந்துச்சு. வந்தவன் அந்த பேய் சொல்லுச்சு, ஆஹா, இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை தான். ஒரு சின்ன பறவையை சாப்பிட்டு எப்படி தாங்கலான்னு நினைச்சேன். ஆனா 2 பெரிய பறவைகள் வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு விருந்து தான்.
இங்கே பாரு பேயே, நீ வேணும்னா என்ன சாப்பிட்டுக்கோ. ஆனால் என் பொண்ணு தியா உன்கிட்ட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ அவளை மட்டும் என்கிட்ட தந்துரு, இல்லைனா நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். அப்படி தன்விக்குருவி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வர்ணிக்குருவி அந்த பேய் பறவை மேலே ஒரு வலையை விரிச்சிருச்சு. அந்த பேய் பறவை அதுலேருந்து வெளியே வரவே முடியல. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு அது கனத்த குரல்ல கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன பேய் பறவையே, நீ எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்ப. ஆனா இன்னைக்கு நாங்க உனக்கு கொடுக்கிற தண்டனை உன் ஆயுசு இருக்கிற வரைக்கும் உன்னால மறக்கவே முடியாது. ஏன்னா உன்னை நாங்க இன்னைக்கு கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்விக்குருவி அந்த வலைய பத்த வச்சிருச்சு. அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுது. அந்த நெருப்புல அந்த பேயோட குரல் ரொம்பவே சுருங்கி போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பும் அந்த பேயும் கரைஞ்சு போயிட்டாங்க. அந்த பேய் அழிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த மரத்தில் இருக்க சாக்லேட் கேக் எல்லாத்தையுமே நம்ம தன்விக்குருவி, வர்ணிக்குருவி, தியா குருவியுமே ரொம்பவே மகிழ்ச்சியோட சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இனிமே அந்த காட்டில் இருக்க மரம் அந்த காட்டில் இருக்க பறவைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, ஒரு தாயோட பாசங்கிறது ஒரு பேயவே அழிக்கிறதுக்கான சக்தியை கொண்டது. அதனால குழந்தைகளே, முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா பேச்சை தட்டி நடக்காம அவங்க சொல் பேச்சை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துக்கோங்க.